ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை. இயேசுவோ அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். மத்தேயு 26:62-63. இயேசு மௌனத்தையே தன்னுடைய பதிலாக கொடுப்பதை இங்கு பார்க்கிறோம். இயேசுவுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி பொய் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக இருந்த இயேசுவோ தன்னுடைய நீதி நியாயங்களை எடுத்துரைக்கவில்லை. அவர் பேசாமல் மௌனமாயிருந்தார். பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 3:7. இயேசு வனாந்தரங்களில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார், ஜெபாலயங்களிலே உபதேசித்தார். அவர் மலையின் மேல் ஏறி நின்ற பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு முன்பாக வந்திருந்தார்கள். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு பிரசங்கித்தார்.